ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த சின்ன குட்டி குட்டி பாவக்காய் இருக்குது இல்லைங்களா, மினி பாவக்காய், அதாவது மிதுக்கு பாகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம அதில் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு பாவக்காய் நல்லா கழுவிட்டு நீள வாக்கில் ரெண்டு ரெண்டாக நான் கட் பண்ணிட்டேங்க. அது பொடி பொடியாக நறுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீளமாக ரெண்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கொட்டையுமே நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். அதனால் ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வானலி வச்சு நம்ம தாளித்து விட்டுறலாம். நான் இந்த இரும்பு தோசைக்கல் குழியாக இருக்கிறதுல தான் நான் இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் பண்ணுவேங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த இரும்பு தோசைக்கல்லில் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும்போது ஹெல்த்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க சொன்னாங்க இல்லைங்களா. அதனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கை விட்டு வந்துட்டேன். இந்த தாளித்து விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த பாவக்காய் ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், குறுக்க. அதுவுமே கூட உள்ளே புளி இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காக தான் நம்ம கட் பண்ணோங்க. அப்புறம் ஒரு பாவக்காய் பழுத்து வந்தது, அந்த விதையை நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு போடுறதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா தூளெல்லாம் போடலைங்க. இந்த காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக நான் பிச்சு போட்டுட்டேன். ஏன்னா அது சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம இதுக்கு சேர்த்த வேண்டியது இல்லை. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சீசனிங்க்கு வேணுங்கிற எல்லா பொருளையும் நம்ம போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசனை வேணும் அப்படின்னா நம்ம அதில் இஞ்சி கூட போடலாம். இப்போ காஞ்ச மிளகாவே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன். ஏன்னா அந்த எண்ணெயிலேயே அது ஃப்ரை ஆகி வரும்போது இந்த மிளகாவையும் நம்ம சாப்பிட்றலாம். மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நம்ம போட்டாச்சுங்க. அதை அப்படி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். நம்ம அந்த சூடாக இருக்கக்கூடிய தோசைக்கல்லில் பெரட்டி விட்டுக்கலாம். இதில் நான் வாசனைக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேங்க. இப்போ நல்லா கரண்டி வச்சு நம்ம பெரட்டி விட்டுட்டு அப்பப்போ மூடி வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலேயே இந்த காய் வெந்துக்கும். சாஃப்டான காய் தான். பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரை நம்ம பண்ணுறதுக்கு. இப்போவே பாருங்கள், ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம், சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். நம்ம பழைய சாதம் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டெலிஷியஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் கிடச்சிது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் ஃபுல் வீடியோ போட்டுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாருங்கள். See you. Best wishes. Bye bye friends.